ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். சுருக்குதல். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1ல் வந்து போர்ட் மாஸ் வந்து ரூல் வந்து எப்படி யூஸ் பண்ணி சம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரூட்டு, ஸ்கொயர் சம், அப்புறம் க்யூப் சம்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து 8 சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இதில் வந்து 9 சம்லேருந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 9 சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. சம் வந்து தெளிவாக தெரியலாம் எழுதுறத பார்த்துக்கோங்க. 1.45 பார் மேலே, அதாவது 4க்கு 5க்கு மேலே வந்து பார் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இதை வந்து எப்படி எழுதிருக்காங்கன்னா பி பை கியூ வடிவில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 1.45, அதாவது இந்த கோடு பார், அதாவது எந்த நம்பருக்கு மேலே வந்து கோடு கொடுத்துருக்காங்களோ அது எத்தனை நம்பர், இதில் வந்து 1, 4 அப்படிங்கிறது ஒரு நம்பர், 5ங்கிறது ஒரு நம்பர். ஓகேவா. இதே மாதிரி இதில் எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாலும் அதுக்கு மேலே எத்தனை கோடு இருக்கோ, ஃபஸ்ட் இதில் புள்ளின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதணும்னா 145, அதாவது -1. ஓகேவா. இது வந்து -1 அப்படின்னு எழுதுறோம்னா, அதாவது இதில் இப்போ 1 பாயிண்ட், அதாவது புள்ளியில் இருக்குது. ஓகேவா. இது 1க்கு அப்புறமா இதில் ஒருவேளை 2 பாயிண்ட் அப்படின்றதுனா நான் 145 மைனஸ், அதாவது 200, இதில் வந்து 2.45 அப்படின்னு இருந்துச்சுன்னா 245 -2ன்னு எழுதிருப்பேன். ஓகேவா. அந்த புள்ளிக்கு அந்த பக்கம் என்ன இருக்கோ அதை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, 144 டிவைட் பை 99. ஓகே, இப்போ இந்த 99 எதுக்காக போட்டோன்னா நம்ம அந்த, அதாவது 1, 2. ஓகேவா. அந்த 2 நம்பருக்கு மேலே வந்து கோடு இருக்குது. ஓகேவா. அதுக்காக 90. ஒரு வேளை 3 நம்பர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1.456 3 நம்பருக்கு மேலே இருந்தால் இதில் நான் 3 9 போட்டிருப்பேன். ஓகேவா. இதில் 2 நம்பரில் வந்து மேலே வந்து இந்த கோடு, அதாவது இது பேர் பார்பாங்க, இதுக்கு மேலே அந்த 2 நம்பருக்கு மேலே வந்து கோடு இருக்கிறதுனால 2 9 போட்டேன். ஓகேவா. அப்போ 144/9 199. ஓகே, இப்போ இதை வந்து அடி கொடுக்கலாம். அடுத்தது 3 3 9, 4 3 12, 8 3 24, 1 3 3, 1 3 3, 1 3 3, 6 3 18. ஓகே, இப்போ என்ன வந்துருக்கு நமக்கு கடைசியாக 16/11 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம P பை Q வடிவில் வந்து நம்ம எழுதிட்டோம். இதுக்கான ஆன்சர் வந்து 16/11, ஆன்சர் டி. ஓகேவா. 16/11. ஓகே, இப்போ இதேமாரி அதாவது இந்த எத்தனை கோடு இருக்கோ இந்த நம்பருக்கு, இதேமாதிரி நம்பருக்கு மேலே கோடு வந்து எத்தனை நம்பருக்கு மேலே இருக்கோ அத்தனை 9 போடணும். ஓகேவா. அந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, B பை Q வடிவில் எழுத கேட்டிருந்தா. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 10வது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. இந்த சம் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 0.427 பார், அதை வந்து விகிதமுறு எண்ணாக்குக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரி தான் விகிதமுறு எண்ணா. நமக்கு விகிதமுறு எப்படி என்ன இருக்கும், B பை Q வடிவில் இருக்கும். ஓகேவா. இப்போ அந்த வடிவில் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம அதை போன சமயம் அதான், ஆனால் என்ன போன சம்லேருந்து இதில் வந்து 1 இருந்துச்சு, இதில் 0 இருக்குது. அப்போ நம்ம இது எப்படி சேர்த்து எழுதுவோம், 427 அப்படிங்கிறத மட்டும் நம்ம அப்படி எழுதினா போதும். ஏன்னா இதில் 0 தான் இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ மைனஸ் இந்த சைடில் இருக்க புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர் வந்து நம்ம கழிக்கணும். அதில் இதில் 0 இருக்கிறதுனால கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் 0 தவிர வேறு ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் நம்ம அதை கழிக்கணும். அப்போது இந்த 427 நம்ம எப்படி எழுதுவோம், 427 டிவைட் பை 3 9 போடணும். ஏன்னா 3 நம்பருக்கு மேலே வந்து இந்த கோடு இருக்குது. ஓகேவா. அப்போ 3 9 போடணும். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது, இது வந்து கேன்சல் பண்ண முடியாது. 427/999, 3 ஆன்சர் வந்து இதுதான். ஓகேவா. 427 டிவைட் பை 999 ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 11வது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஒழுங்காக தெரியலன்னா எழுதுறத பார்த்துக்கோங்க. ஓகே, √4. ஓகேவா. இதில் 4 இருக்குது. அடுத்தது ஒரு ரூட் இருக்குது. இதுக்குள்ளே தான் x² அப்படிங்கிறது இருக்குது, க்யூப். ஓகேவா. இப்போது நம்ம ரூட் சம் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு, இது வந்து க்யூப் ரூட். அடுத்தது வந்து என்ன ரூட் இருக்குது, 4 ரூட் இருக்குது. ஓகேவா. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா x², இது வந்து x², இந்த ரூட், அதாவது இப்போது இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/3 அப்படிங்கிறது எழுதலாமா. இது வந்து க்யூப் ரூட், அதை வந்து அப்போ நம்ம 1/3 அப்படிங்கிறது எழுதிக்கலாம். அடுத்தது இந்த அதுமாதிரி √4, அதாவது √4 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1/4 அப்படிங்கிறது மாதிரி எழுதலாம். ஓகேவா. 1/4. ஓகே, இப்போது இதை வந்து இது பண்ணலாம். இப்போ x², இப்போ வந்து ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக வந்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ எப்படி இருக்குது, x² 2 × 1/3 இது வந்து பெருக்கும். அந்த 1/4 அப்படியே அடிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது ஓகே, இப்போது x 2 பெருக்கணும், அப்போ 2/3 வரும். அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, 1/4 மட்டும் இருக்குது, இன்ட்டு. ஓகேவா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஓகேவா. இது கிராஸ் 2 4 அப்படிங்கிறது இருக்குது.
அப்போது ஓகே இது கேன்சல் பண்ணியாச்சு. மீதி எக்ஸ் மேலே வந்து என்ன இருக்குது 1, கீழே வந்து 3 2 இருக்குது. ஓகே 3 2 6. அப்போ ஆன்சர் வந்து என்னது எக்ஸ் பவர் 1/6 ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி க்யூப்பில் இருந்தால் நம்ம அதை 1/3 இப்போ ஸ்கொயர் ரூட்டில் இருந்தால் நம்ம இப்போ அந்த பக்கம் முடிச்சுட்டு இதை 1/2 அப்படின்னுமா அதை மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? க்யூப்பில் இருந்தால் 1/3 4 எது இருக்கோ அது 1/4 வந்து நம்ம மாற்றி செஞ்சுருக்கோம். ஓகே இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே 12வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க ரூட் 24 ப்ளஸ் ரூட் 216 ரூட் 96 எல்லாமே ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இதில் எதுவுமே க்யூப், அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து இதில் ஸ்கொயர் அப்படிங்கிறத போட மாட்டாங்க. மற்றபடி வேறு எந்த ரூட்டாக இருந்தாலுமே இதில் க்யூப், இதே க்யூப் ரூட்டாக இருந்தாலும் இதில் 3 வந்து போட்டுருவாங்க. வேறு எந்த ரூட்டாக இருந்தாலும் அந்த நம்பரை வந்து போட்டுருவாங்க. இதில் நமக்கு எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான். ஓகேவா? ஓகே இப்போ 24 வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ண முடியுமா? ஸ்கொயர் பண்ண முடியாது. பட் அதில் எத்தனை 2 இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். 24 இது வந்து எப்படி எழுதலாம்னா 24ன்னு போடுங்க. 2 1 2 2 4 2 6 2 12 2 3 2 6. ஓகே இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா என்னது 2ல் ஒரு 2 எடுத்து எழுதிக்கலாம். ஓகே அப்போ 2 வந்து வெளியே 2ல், அதாவது மொத்தம் எத்தனை 2 இருக்குது இந்த 24ல் 2 2 × 2 × 3 இப்படி இருக்குது. ஓகேவா? இதனுடைய ஸ்கொயர் வர்க்கமூலம் வந்து இப்படி இருக்குது. இதில் வந்து 2 2 என்னது ஒரு 2 நம்ம இந்த 2 2ல் ஏதாவது ஒரு 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா 4 அப்போ 4 ஸ்கொயர் வந்து 2 தானே, 4 அதனால் 2 வந்து வெளியே எடுத்துக்கலாம். மீதி என்ன இருக்குது 2 3 இருக்குது. இது வந்து பெருக்கி ரூட் 6. ஓகேவா? அப்போ இந்த 24 வந்து ஸ்கொயர் 24 ரூட் 24 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 ரூட் 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் அடுத்தது 216. ஓகே 216 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண முடியும். 6 6 36 36 6 வந்து 216. ஓகே ரூட் 216 அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். நமக்கு ஸ்கொயர் தெரிலனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம டான வகுத்தல் போட்டு செஞ்சுக்கலாம். ஓகே 2 1 2 8 2 16 I 2 10 4 2 8 2 4 7 2 14 அடுத்தது 3 9 3 27 3 3 3 9. ஓகே இது வந்து நமக்கு எல்லாமே நமக்கு ஸ்கொயர். ஓகேவா? அப்போது 2 2லேருந்து இதுவே க்யூப் கொடுத்துருந்தாங்கன்னா 3 2லேருந்து ஒரு 2 எடுத்துருப்போம். இது வந்து ஸ்கொயர். ஓகேவா? 2 4 இருக்கும். அப்போது இதுலேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். மீதி 2 வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து அந்த 3லேருந்து ஒரு 3 எடுத்துக்கலாம் ஸ்கொயர். ஓகேவா? அப்போது 3 6. ஓகே மீதி என்ன இருக்குது, மீதி வந்து 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஓகேவா? அது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? 2 3 6 3 6. ஓகேவா? அப்போது இந்த ரூட் 216 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 6 ரூட் 6 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே இப்போ 196 அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து அதே மாதிரி டான வகுத்தல் போடுங்க. இப்போ 96 4 2 8 8 2 16 2 4 4 2 8 1 2 2 4 6 2 12 2 6. ஓகே இதில் எல்லாத்துலேயும் இந்த 2 2லேருந்து ஒவ்வொரு 2 வெளியெடுப்போம். 2 இதுலேருந்து ஒரு 2 மீதி இல்லை. அப்போ 2 3 மட்டும் தான் இருக்குது. 3 6. ஓகேவா? ரூட் 6க்குள்ளே வந்துடும். ஓகேவா? 2 4 அப்போ 4 ரூட் 6. ஓகேவா? 90 ரூட் 96 எப்படி எழுதலாம் 4 ரூட் 6 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாம் பாருங்கள் ரூட்டில் இருக்கிறது எல்லாமே 6 அப்படியே இருக்குது. ஓகே இப்போ நம்ம எல்லாமே 6 அப்படிங்கிறது வந்து ரூட்டுக்குள்ளே வெறும் ரூட் 6 மட்டும் தான் இருக்குது. ரூட்டுக்குள்ளே வந்து 6 அப்படிங்கிற நம்பர் மட்டும் தான் இருக்குது. பாருங்கள் 2 ரூட் 6 ப்ளஸ் 6 ரூட் 6 கூட்டலாம். ஏன்னா நமக்கு வந்து ரூட்டுக்குள்ளே வந்து ஒரே நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம இதை கூட்டலாம். 2யும் 6யும் கூட்டினா நமக்கு என்ன வரும் 8 ரூட் 6. ஓகேவா? 8 ரூட் 6 டிவைட் பை கீழே என்ன இருக்குது 4 ரூட் 6. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ரூட் 6 கேன்சல் ஆகும். 1 4 4 2 4 8. ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது நமக்கு 2. ஆன்சர் 2. ஓகே இதில் ஆப்ஷனில் ஆன்சர் வந்து நமக்கு இதுக்கு 2 தான். ஓகேவா? இந்த மாதிரி இருந்தால் ரூட் சம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இப்படி தான் செய்யணும். ஓகேவா? இதில் வந்து ஒருவேளை க்யூப் கொடுத்துருந்தாங்கன்னா 216 இந்த 6 6 36 36 216 அப்படிங்கிறதுக்கும் இந்த ரூட் 6 வந்து வந்திருக்காது. ஓகேவா? இது வந்து ஸ்கொயருங்கிறதுனால 2 2லேருந்து 2 ஸ்கொயருங்கிறதுனால 2 2லேருந்து ஒரு 2 வந்து நம்ம வெளியே எடுப்போம். இதுவே க்யூபாக இருந்தால் இந்த 3 2லேருந்து ஒரு 2 வந்து வெளியே எடுத்துருப்போம். ஓகே இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே 13வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ரூட் 0.25 × 2.25 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஓகே இப்போ ரூட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கொயர் ரூட்
எதுவுமே கொடுக்கலாம், நம்ம இது வந்து ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஓகே, 0 புள்ளி இப்போது ரூட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ரூட் 0.25 எப்படி எழுதலாம்? 5×25, அதாவது 0.5 × 0.5 வந்து நம்ம பெருக்கினா என்ன வரும் பாருங்கள், 0.25 வரும். ஓகேவா? 5×25 நமக்கு தெரியும், பட் இதில் புள்ளி இருக்குது. ஓகேவா? இப்போ 2 ஸ்தானம். இப்போ 5×25 மீதி 2 இருக்குது. 0×5 0×0 தான் வரும். ஸோ நமக்கு ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகேவா? அப்போ 0 0 0. ஓகே, இப்போ நமக்கு மதிப்பு வந்து என்ன கிடச்சிருக்கு? 25. ஓகேவா? 5×25 இருக்குது. ஆனால் நமக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும். அப்போது இங்கேருந்து 2 ஸ்தானம், 1 2 2 ஸ்தானம், அப்போது 0.25 வருது. ஓகேவா? அப்போ 0.5 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0.25 வரும். ஓகேவா? அதுமாரி 1.5. ஓகேவா? 15 ஸ்கொயரை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 225 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ நம்ம 1.5 வந்து ஸ்கொயர் பண்ணால் 2.225, அதாவது 2 ஸ்தானம் புள்ளி தள்ளி வைக்கணும். ஸோ அதனால் 1 2. ஓகேவா? 225. அப்போ 1.5 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 2.225 கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து √0.5 × 1.5 த ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கலாம். அப்போ ஸ்கொயரும் என்னது ரூட்டும் வந்து கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குள்ள 0.5 × 1.5 அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ இதை பெருக்குங்க. 1.5 × 0.5 5×25 மீதி 2 இருக்குது. 1×5 7. ஓகேவா? இது வந்து 0 புள்ளி இருக்குது. ஸோ எத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் வந்து தள்ளிப்புள்ளி வைக்கணும். ஓகேவா? இங்கே 1.5 0.5. ஓகேவா? அப்போ 2 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கும் பட்சத்தில் 1 2 0.75 அப்படிங்கிறது வந்து ஆன்சர் வரும். 0.75 ஆன்சர். ஓகே ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 14வது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்க சம்மை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இது வந்து க்யூப் பாருங்கள், இது வந்து க்யூப் ரூட் 1000 ப்ளஸ் க்யூப் 0.008 மைனஸ் க்யூப் 0.125 இதனுடைய மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து க்யூப் ரூட்டில் இருக்குது எல்லாமே. இது வந்து க்யூப்பில் இருக்குது. இப்போது 10 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 100 வரும். 10 வந்து க்யூப் பண்ணால் என்ன வரும்? நமக்கு 1000 வரும். அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? 10 க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாமா? 1000 வந்து 10 க்யூப்னு எழுதலாமா? 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 100 × 10. அப்போ வந்து என்னது 10 வந்து 3 திருப்பு என்னது நம்ம இது மல்டிப்ளை பண்ண பட்சம் வரும், நமக்கு 1000 வரும். ஓகேவா? 10 × 10 × இந்த 10 க்யூபுக்கு நமக்கு மீனிங் என்னது? 10. ஓகேவா? இது மல்டிப்ளை பண்ண வேண்டியது வருது, நம்ம 1000 வருது. அப்போ நம்ம இதை 10 க்யூப்னு எழுதலாமா? ஓகே, அடுத்தது என்னது? இது அப்புறமா வந்து இது எப்படி எழுதலாம்னா, நம்ம வந்து 2 4 4 2 8. ஓகேவா? நம்ம வந்து 2 வந்து 3 திருப்பு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வரும். பட் இதில் வந்து என்னது ஸ்தானம் புள்ளி இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 0.2. ஓகேவா? அதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் 0.2 வந்து என்னது 3 திருப்பு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.008 வரும். இது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக நம்ம வந்து என்னது 3 டைம் 2 4 4 2 8 அப்படிங்கிறது வந்துடும். நம்ம 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் போச்சுல, அப்போ 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா 3 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0.2 வந்து 3 திருப்பு மல்டிப்ளை பண்ண வச்சு நமக்கு 0.008 வரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து இதை பாருங்கள். க்யூப் என்ன கொடுத்துருக்கு? 125 5 5 வந்து 3 திருப்பு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 125 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ 0.5. ஓகேவா? இதில் வந்து ஸ்தானம் புள்ளி இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இதை வந்து 0.5 அப்படிங்கிற மாதிரி க்யூப் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்னது நமக்கு க்யூபும் ரூட் க்யூபு வந்து கேன்சல் ஆயிரும். ரூட் க்யூபு வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? எல்லா இடத்துலையுமே மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவோம். மீதி 10 ப்ளஸ் இந்த இதில் என்ன இருக்கும்? 0.2 ப்ளஸ் இதில் ப்ளஸ் இல்லை, இது மைனஸ் 0.5. ஓகே, 10யும் 2யும் இப்போ 0.2 கூட்டினா நம்ம வரும் நமக்கு 10.2 மைனஸ் 0.5. ஓகே, இதை கழிங்க. 10.2 0.5. ஓகேவா? எழுதி கழிங்க. கழிக்க முடிச்சு கேர்ஃபுல்லாக கழிங்க. ஓகே, இப்போ இதில் இருந்து கடை வாங்கலாம். இது 9 இருக்கும், இங்கே 12 இருக்கும். 12 5 போனால் 7, 9 0 போனால் 9. அப்போ ஆன்சர் நமக்கு இது என்னது? 9.7 ஆன்சர். ஓகே, இப்போ க்யூப்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 15வது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. சம் வந்து இதில் தெளிவாக தெரியல, நான் எழுதுகிறேன். ஓகேவா? 729. ஓகேவா? இதில் க்யூப் இருக்குது. இது வந்து க்யூப் ரூட்
அடுத்தது 27 க்யூப் ஓகேவா ப்ளஸ் ரூட் 16 ஸ்கொயர் ஓகேவா இதில் ஸ்கொயர் இருக்குது ஓகே டிவைட் பை அடுத்த கீழே என்ன இருக்குன்னா ரூட் 512 க்யூப் ஓகேவா ப்ளஸ் 343 க்யூப் இருக்குது ப்ளஸ் இல்லை இது வந்து மைனஸ் க்யூப் 256 இதில் வந்து என்ன இருக்குன்னா 4 இருக்குது ஓகேவா 4 ரூட் இருக்குது ஓகே இதுதான் சம்மில் இருக்குது ஓகே இது வந்து சம் தெளிவாக தரலாம் நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன் ஓகே இப்போது இது வந்து என்னது இது வந்து க்யூப் ரூட்டில் இருக்குது 729 அப்படிங்கிறது ஓகே இப்போது 9 நமக்கு 729 வருது ஸோ 9 நமக்கு எத்தனை வரும் 81 வரும் 81 9 என்ன வரும்னா 9 8 72 வரும் ஓகேவா 729 வரும் அப்போ 9 வந்து 3 டைம் வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 729 வரும் அப்போது 729 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 9 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி எழுதிக்கலாமா 9 க்யூப் எழுதாமா அடுத்தது 27 வந்து 3 × 3 × 3 ஓகே 3 9 9 3 27 அப்போது 3 வந்து 3 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 27 வரும் ஸோ 3 க்யூப் அப்படின்னு எழுதலாமா எல்லாமே இது வந்து க்யூப் ரூட் ஓகேவா ஓகே இது வந்து என்னது நமக்கு ஓகே இது வந்து 4 × 4 ஓகேவா 4 4 16 இது வந்து பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஓகேவா 2 திருப்பு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்னது வந்து 16 வரும் ப்ளஸ் அப்போ 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து எழுதிக்கலாமா டிவைட் பை கீழே வந்து 512 அப்படிங்கிறது வந்து இருக்குது நமக்கு ஓகே 512 ஓகே 8 படம் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் 8 8 64 64 8 4 டு 32 மீதி 3 இருக்குது 6 8 48 ப்ளஸ் 3 51 ஓகேவா 512 வருது அப்போ 8 வந்து நம்ம 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 512 வருது ஓகேவா அப்போது 8 க்யூப் அப்படின்னு எழுதலாமா 512 வந்து ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது நமக்கு 343 அப்படிங்கிறது வந்து இருக்குது ஓகே இதை வந்து நம்ம 7 வைப்படை போட்டு பார்ப்போம் 7 7 49 49 7 என்ன வருது 9 7 63 மீதி 6 இருக்குது 4 7 28 28 ப்ளஸ் 6 வந்து 34 343 வருது ஸோ எனது 7 க்யூப் வந்து 343 எழுதலாமா 7 க்யூப் அப்போது அடுத்து மைனஸ் இது வந்து 256 அப்படிங்கிறது வந்து இது வந்து க்யூப் ரூட் இல்லை ஸ்கொயர் ரூட் இல்லை 4 இருக்குது ஓகேவா ஓகே இது வந்து நம்ம 4 ஏற்பாடு போடுவோம் 4 4 16 4 × 4 × 4 × 4 ஓகேவா 4 4 16 4 64 64 4 4 16 ப்ளஸ் 1 இருக்குது 6 4 24 ப்ளஸ் 1 25 ஓகேவா 4 வந்து 4 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 256 அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது ஓகேவா 4 வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணோம் ஓகே இப்போ வந்து என்னது க்யூப் ரூட்டும் க்யூப் வந்து கேன்சல் ஆயிரும் க்யூப் ரூட்டும் க்யூப் வந்து கேன்சல் ஆகிடும் இதில் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும் இதில் க்யூப் ரூட்டும் க்யூபும் கேன்சல் ஆகும் இதில் க்யூப் ரூட்டும் க்யூபும் வந்து கேன்சல் ஆகும் இதில் 4ம் 1 ரூட் 4 வந்து கேன்சல் ஆயிரும் ஓகே இப்போ மீதி ரீமைனிங் என்ன இருக்கும் அதெல்லாம் எடுத்து எழுதுவோம் மீதி இதில் 9 இருக்குது ஓகே 9 மைனஸ் 3 மைனஸ் ப்ளஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா ப்ளஸ் 4 டிவைட் பை 8 ப்ளஸ் 7 மைனஸ் 4 ஓகே இப்போ வந்து இது வந்து 9 வந்து 3 போயிட்டுனா என்ன வரும் 6 6 ப்ளஸ் 4 வந்து என்னது வரும் 10 டிவைட் பை 8 7 கூட்டினா நமக்கு என்ன வரும் 15 வரும் 15 4 போனால் 11 வரும் அப்போ 10/11 ஆன்சர் ஓகேவா 10/11 ஆன்சர் பி 16வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ரூட் 3n = 729னா இந்த என்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஓகே இப்போது ரூட்
3 பவர் n அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இந்த 729 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 3 இருக்கிறதுனால நம்ம 3ஆலேயே வந்து நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா? 3 இதில் வந்து எந்த நம்பர் இருக்கோ அதால் வந்து நம்ம இப்போ 3 3 9 9 3 27 ஓகே. எத்தனை 3 வந்து மல்டிப்ளை பண்ணால் 229 வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். 229 அப்படிங்கிறத வந்து நம்ம 3ஆல் இது பண்ணலாம். 23 6 4 3 12 3 3 9. அடுத்தது 8 3 24 1 3 3 23 6 7 3 21 3 9 3 27 3 3 9. ஓகே. எத்தனை 3 இருக்குது? 1 2 3 4 5 6 ஓகேவா? 6 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 729 அப்படின்னு கிடைக்கிறது. ஓகேவா? 3 வந்து 6 டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 729 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே. இப்போது இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 3 பவர் n இன்ட்டு ஸ்கொயர் அப்படிங்கிறது, இது வந்து ஸ்கொயர் ரூட்டு தானே, இது வந்து நம்ம 1/2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 3 பவர் 6 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 3 பவர் இது வந்து நம்ம மல்டிப்ளேயில் தான் இருக்குது. அப்போ n/2 அப்படிங்கிறது எழுதலாம். இப்போ 3 பவர் 6 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. இப்போது அடிமானம் வந்து நமக்கு சமமாக இருக்குது. அப்போ இதை வந்து மேலே இருக்க அடுக்கை வந்து நம்ம சமப்படுத்தலாம். n/2 = 6. அப்போது n = 6 12. அப்போ என்னோட மதிப்பு என்னது? நமக்கு 12. ஓகேவா? என்னோட மதிப்பு வந்து 12. ஓகே. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 17வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே. சம் வந்து நான் எழுதுகிறேன். 3 க்யூப் அப்புறமா வந்து ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு -2 இன்ட்டு 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு -3 டிவைட் பை 2 பவர் 4 -2 ஓகே. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இன்ட்டு 3 பவர் -4 3 பவர் -4 இன்ட்டு 4 பவர் -2 ஓகேவா? இதுதான் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்குது. ஓகே. இது வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ 3 இருக்குது. இதை வந்து நம்ம பெருக்கிடலாம். ஓகேவா? ப்ராக்கெட் அதாவது இது வந்து பெருக்கல்ல தான் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? நமக்கு க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இருந்தால் அப்போது 3 2 6 ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது -6 ஓகேவா? -6 இன்ட்டு 2 பவரில் இருக்குது 2 6 ஓகேவா? -6 ஓகே. டிவைட் பை 2 பவர் 4 2 8 ஓகேவா? -8 இன்ட்டு 3 பவர் -4 பவர் -2 ஓகேவா? மித்தது எல்லாமே அப்படியே இருக்குது. இந்த 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 4 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போது 2 பவர் 2 4 மேலே வந்து நமக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போது 2 அதாவது இந்த 2 வந்து ஸ்கொயர் இப்படி எழுதுகிறோம். ஓகேவா? இந்த 4 வந்து -2 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ 2 பவர் -4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து 4 வந்து -4 பவர் -2 வந்து 2 ஸ்கொயர் 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதுகிறோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணக்கப்புறம் -2 இருக்குது. அப்போ 2 4 2 பவர் -4 அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதிக்கலாம். 2 பவர் -4 பாருங்கள். எல்லாமே நம்ம ஒரே நம்பராக கொண்டு வரதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணோம். 3 2 அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்? 3எல்லாம் ஒரு பக்கமாகவும் 2எல்லாம் ஒரு பக்கமாகவும் கொண்டு வரலாம். ஓகேவா? ஓகே. 3 வந்து நம்ம மேலே கொண்டு போயிடலாம். இப்போது 3 -6 ஓகே. இல்லை 2 வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். 3 வந்து கீழே கொண்டு வரலாம். மேலே வந்து 2 பவர் -6 அதாவது இது வந்து மேலேயோ கீழேயோ போகும்போது பவரில் இருக்கும்போது மேலே போகும்போது என்ன வரும்? நமக்கு இதில் மைனஸில் இருக்கிறதுனால வந்து இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? 2 பவர் 8 ஒருவேளை இது ப்ளஸில் இருந்துச்சுன்னா நமக்கு மேலே போகும்போது மைனஸ் ஆயிரும். ஓகேவா? பவரில் இருக்குது. ஓகே. 2 பவர் 4 இது மைனஸில் இருக்குது. மேலே போகும்போது 2 பவர் 4 ப்ளஸ்ஸாக மாறிடும். கீழே வந்து நமக்கு 3 பவர் -4 இருக்குது. கீழே வரமுச்சு அதாவது இது வந்து கீழே வரமுச்சு மைனஸில் இருக்குது. மேலே வந்து மைனஸில் இருக்குது. கீழே வந்துச்சு நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு மைனஸாக மாறும். 3 பவர் -6 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. இப்போ என்னது நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பெருக்கல் வந்து அடிமான சமமாக இருந்தால் அடுக்கை வந்து நம்ம கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம். ஓகேவா? இது வந்து பெருக்கல்ல இருக்குது. இப்போ இது வந்து கூட்டலாம். ஓகேவா? -6 + 8 + 4 டிவைட் பை 3 பவர் இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன்னா மேலே மைனஸில் இருந்துச்சு. 3 பவர் -4 + 6 ஓகேவா? ஓகே. இப்போது இது என்னது? நமக்கு 8 4 கூட்டினா என்ன வருது? 12 வருது. 12ல் 6 போனால் நமக்கு என்ன வரும்? 2 பவர் 6 அப்படிங்கிறது கிடைக்கும். கீழே வந்து என்னது? 6ல் 4 போய்ட்டுனா 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போது 2 4 2 வந்து 6 திருப்பு நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 ஓகேவா? 64 வரும். 3 வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணால் 9 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? 64/9 ஆன்சர்.
ஓகே, இது வந்து கலப்பின்னத்தில் இருக்குது. நம்ம இப்போ அடி கொடுப்போம். இது வந்து பின்னத்தில் இருக்குது. 9 9 20 18 9 27 49 36 50 45 69 54 9 63 வந்துடும். ஓகேவா? அப்போ 7 63 மீதி என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 7 1/9 ஆன்சர் வந்து 7 1/9 ஆன்சர் சி. ஓகேவா? பின்னத்தில் இருந்தால் ஒருவேளை ஆப்ஷனை பாருங்கள். நம்ம கலப்பினத்தில் இருந்தால் நம்ம அதை அடி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 18ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, சம்மை வந்து எடுத்து எழுதிக்கிடுதேன். என்ன கொடுத்துருக்காங்க? 2 cube whole square இன்ட்டு கீழே வந்து டிவைடில் இருக்குது டிவைட் பை 5 cube இன்ட்டு 125 பவரில் வந்து 2/3 டிவைட் பை 2/4 அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பெருக்கிடலாம். 2 6 அப்படிங்கிறது வரும். அப்போ 2/6 5/3 இன்ட்டு இந்த 5 வந்து 125 வந்து நம்ம 5 கியூப், அதாவது 5 25 25 125. ஓகேவா? 125 5 கியூப்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ 5 கியூப்னு எழுத முடிச்சோம். ஆல்ரெடி நமக்கு பவரில் 2/3 அப்படிங்கிறது இருக்குது. டிவைட் பை 2/4 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து என்னது, இது இன்ட்டில் தான் இருக்குது. அப்படி தானே? இது வந்து நம்ம பெருக்க தானே செய்வோம். அப்போ 3 வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 2/6 5 கியூப் இன்ட்டு இங்கே 5 ஸ்கொயர் இருக்கும். டிவைட் பை 2/4 அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு எல்லாமே இன்ட்டில் தான் இருக்குது. இது வந்து நமக்கு புரிகிற மாதிரி எழுதலாம். 2/6 இன்ட்டு 5 ஸ்கொயர் டிவைட் பை 5 கியூப் இன்ட்டு 2/4 அப்படின்னு எழுதலாமா? இப்போ நம்ம 5 ஒரு பக்கமாகவும் 2 ஒரு பக்கமாக கொண்டு போகலாம். ஓகேவா? 2/6 2 வந்து மேலே கொண்டு போக முடிச்சா, அதாவது இது ப்ளஸில் இருக்குது, மேலே போக முடிச்சா என்னது 2/-4 அப்படிங்கிறது வரும். 5 கியூப் இன்ட்டு 5 ஸ்கொயர் வந்து கீழே கொண்டு வர முடிச்சா மைனஸில் வரும். அப்போ 5/-2. ஓகே, இப்போது அடுக்கு வந்து பெருக்கல்ல வந்து அடிமானம் சமயனில் அடுக்கு வந்து நம்ம கூட்டலாம். ஓகேவா? அப்போ 2/6 ப்ளஸ் 4 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸும் பெருக்க முடிச்சு நமக்கு மைனஸ் தான் வரும். டிவைட் பை 5/3 ப்ளஸ் வரும். ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னா மைனஸாக வரும். ஓகேவா? ஓகே, இப்போ ஈக்குவல் என்னது 2/6ல் 4 போனால் 2 வரும். 5ல் வந்து 3ல் வந்து 2 போனால் என்ன வரும்? நமக்கு 5 தான் வரும். ஓகே, இப்போ 2 4 4/5 ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் 4/5 4/5 ஆன்சர் சி. ஓகே, இப்போ 19ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எடுத்து எழுதுவோம். 1/2 ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகி 2 இருக்குது. அடுத்த ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகி -2, அடுத்த ஒரு ப்ராக்கெட்டாகவும் -1 இருக்குது. இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சிடலாம்னா அடுக்கெல்லாம் வந்து நம்ம பெருக்கிடலாம். ஓகேவா? இது அடுக்குன்னு என்னது 2 4 -4 வரும். -4ம் -1 பெருக்குன்னா என்ன வரும்? +4 வரும். ஓகேவா? என்னது 2 4. இதை வந்து அடுக்க வந்து எழுதுங்க. அப்படியே அடுக்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா 2 -2 -1. ஓகே, இதை பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 2 4 -4 இன்ட்டு -1 வந்து நமக்கு என்ன வரும்? மைனஸ் பெருக்குனா வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ +4. ஓகேவா? அடுக்கெல்லாம் நம்ம பெருக்கிட்டோம். அப்போ 1/2 பவரில் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/4 2/4 அப்படின்னு. அப்போ 1க்கு வந்து 4 வந்து எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். 2 வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4 4 2 8 8 2 16 அப்படிங்கிறது வரும். அப்போ ஆன்சர் நமக்கு வந்து என்னது? 1/16 ஆன்சர் ஏ. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணதுக்காகவே மைனஸில் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனை வந்து பார்த்து கரெக்டாக போடணும். ஓகே, இப்போது ஓகே 20ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போது 123 இன்ட்டு 999 இன்ட்டு 123 சாரி ப்ளஸ். ஓகேவா? இது வந்து ப்ளஸ் 123 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பாருங்கள், இதை பார்க்க முடிச்சு நமக்கு ஏதோ பெரிய சம், இதை பெருக்கி இதை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து என்னது? இது 1 இது 1 அப்படி தானே? இதில் காமனாக இது வந்து ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் காமனாக 123 இருக்குது. இதுலேயும் காமனாக 123 இருக்குது. அப்போ காமனாக இருக்க 123 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? 999 மட்டும்தான் இருக்கும். இங்கே என்னது? நம்ம 123 வெளியே எடுத்துட்டு அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ +1. ஓகேவா? அந்த ப்ளஸ்ஸை விட்டுறக்கூட +1. ஓகே, அப்போ 123 இன்ட்டு 999 + 1 என்ன வரும்? 1000. அப்போது இதை வந்து நமக்கு பெருக்கணும் என்னது? சிம்பிள் 123 எத்தனை 0 இருக்கோ அதை வந்து போட்டலாம். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 1,23,000. ஆன்சர் வந்து 1,23,000. ஆன்சர் வந்து பி.
ஓகே, டோட்டலாக வந்து நம்ம இந்த பார்ட் வீடியோவில் வந்து 20 சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சிம்பிளிஃபிகேஷனில் டோட்டலாக 20 சம் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்தடுத்த டைப்ஸ் ஆஃப் சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.